Hello, வணக்கம். Welcome to our channel Rebellia Abarna Hands Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோ. நிறைய பேர் எனக்கு நிறைய மெசேजेस பண்றீங்க. அதுல முக்கியமானது எனக்கு டெய்லரிங் மிஷின்ல அடிக்கடி நூல் கட் ஆகுது. அப்படினா நான் என்ன செய்யறது? எந்த இடத்துல பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்றது அப்படினு கேக்குறீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா நான் மெலிசான துணி தைக்கும் போதே எனக்கு ஈஸியா இருக்கு. ஆனா கொஞ்சம் கடினமா இல்லனா தடிமனான துணி தைக்கும் போது எனக்கு நூல் கட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நான் என்ன செய்யறது? நூல் அடிக்கடி கட் ஆகுது. எனக்கு தையலே விழுகல. மெலிசான துணி எனக்கு ஈஸியா தைக்குது. ஆனா கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக் தைக்கும் போது எனக்கு நூல் கட் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்படி பல சொல்யூஷனுக்கு ஒரு சின்ன பாயிண்ட், ஷட்டில் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதை நம்ம மாத்தணும் அப்படின்னா ஈஸியா நமக்கு நல்லா தையல் விழும். ஓகேங்களா? அதை எப்படி சரி பண்றது அப்படின்னா நான் என்னுடைய தையல் மிஷின்ல காட்டுறேன். எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி பெடலிங் மிஷினுக்கு இதே ப்ராசஸ் தான். ஒரு சில பேர் ஜாக் அந்த மாதிரி மிஷின் வச்சிருக்கீங்க. அதுக்கான ப்ராசஸ் எனக்கு உண்மையிலே தெரியாது. என்கிட்ட இருக்கிறது நார்மல் ஷூயிங் மிஷின். அதுல இருக்க ப்ராசஸ் வச்சு அதை நான் எப்படி சரி பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். இதே இது நீங்க வெளியில ஷாப்ல கொடுத்து சரி பண்றீங்க அப்படின்னா ஒரு சில ஷாப்ல 200 கேக்குறாங்க, ஒரு சில ஷாப்ல 400 கேக்குறாங்க. நம்ம ஒரு சில நேரம் ஏதாச்சும் ஒரு தடிமனான துணி தைக்கும் போது இந்த ஷட்டில் பாயிண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். அதனால ஒவ்வொரு தடவையும் நம்ம அமௌண்ட் கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு தெளிவா பாருங்க. பார்த்து அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என் மிஷின் கரெக்டா தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா என்னென்ன ப்ராப்ளம் வந்தா மிஷின் வந்து மக்கர் பண்ணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நார்மலா என் மிஷின்ல நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நார்மலா இப்ப நான் இதுல ஸ்டிச் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு ஃப்ரண்ட் தையல் கரெக்டா வந்திருக்கு. ஓகேங்களா? இது நான் பேக்ல காட்டுறேன். எனக்கு பேக் ஸ்டிச்சும் கரெக்டா வந்திருக்கு. ஓகே, இது உங்களுக்கு மேல இருக்கிற தையல் வந்து ஒழுங்கா விழுகல அப்படின்னா கீழே பாபின்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு அர்த்தம். இது கீழே ஸ்டிச்சஸ் உங்களுக்கு ஒழுங்கா விழுகல அப்படின்னா மேல நீங்க நூல் மாட்டி இருக்கிற இடத்துல ஏதோ ஒண்ணு பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்டிங் நாப் இருக்கு. இந்த அட்ஜஸ்டிங் நாப் எப்படி இந்த இதுல செயல்படுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. இந்த அட்ஜஸ்டிங் நாபை நான் ஃபர்ஸ்ட் நல்லா லூஸ் பண்றேன். ஓகேங்களா? இதை வந்து நல்லா லூஸ் பண்றேன். இந்த இடத்துல இருந்து வர்ற நூலு லூஸா வர்றது. ஓகேங்களா? நான் ஃபுல்லா உங்களுக்கு லூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த இதுல நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் போட்டது, இப்ப ரெண்டாவது நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு காட்டுறேன். இது பக்கத்திலே போடுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். இப்ப நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இது ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச்சஸ், இது ரெண்டாவது போட்ட ஸ்டிச்சஸ். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டாவது போட்ட ஸ்டிச்சஸ் எவ்வளவு சுருங்கி சுருங்கி வருதுன்னு பாருங்க. இது பின்பக்கம் நான் திருப்பி காட்டுறேன். லூப் அடிக்கிற மாதிரி இருக்கா? இதனுடைய பின்பக்கம் எனக்கு பார்த்தா லூப் அடிக்கிற மாதிரி இருக்கா? அப்ப இதுக்கு என்ன காரணம்? பின்பக்கம் கீழே இருக்கிற பக்கம் இப்படி இருக்கு. அப்போ மேல இருக்கிறதுல தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். முக்கியமா இந்த அட்ஜஸ்டிங் நாப் லூப் அடிக்குது அப்படின்னா இந்த அட்ஜஸ்டிங் நாபை நீங்க டைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த அட்ஜஸ்டிங் நாபை நான் டைட் பண்றேன். எவ்வளவு தூரம் டைட் பண்ணணும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். இது நான் டைட் பண்றேன்னா நான் ஃபுல்லா டைட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேயா? ஃபுல்லா டைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த இது பார்க்கலாம். எனக்கு இது கரெக்டா வருது. என்ன ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு மேல நீங்க டைட் பண்ணதுக்கு அப்புறம் துணி வந்து நூல் கட் ஆகிக்கிட்டே வரும். ஓகேயா? இன்னும் இதை நீங்க டைட் பண்ணலாம். ஆனா அது ஓரளவுக்கு டைட் ஆனதுக்கு அப்புறம் நூல் வந்து கட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி கரெக்டான டைட் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க இருந்து நூல் டிராவல் ஆகி இந்த இடத்துல வரும் இல்லைங்களா? இந்த நூலை நீங்க புடிச்சு இழுக்கணும். புடிச்சு இழுக்கும் போது அது கரெக்டா ஒரு கொஞ்சம் லைட் டைட்ல புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அது கரெக்டான டைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இப்ப எனக்கு தையல் கீழே இருக்கிற தையல் கரெக்டா வந்துருச்சு. இப்ப புரியுதுங்களா? இப்போ இதை நான் ரிப்பேர் பண்றேன். ரிப்பேர் பண்ணாதானே அதை நான் சரி பண்றது எப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் மேல் தையல் கரெக்டா வருதா இல்ல கீழ் தையல் கரெக்டா வருதா, எது தப்பா வருது அப்படின்னு பாருங்க. மேல் தையல் தப்பா வருதுன்னா கீழே பாபின்ல ஏதோ ஒன்று தப்பு.
கீழ்தையல் தப்பா வருதுன்னா மேல நான் சொன்ன இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். இல்ல நான் இதெல்லாம் சரி பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் ஒர்க் பண்ணும்போது நூல் வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த அட்ஜஸ்டிங் நாபோட டென்ஷன் எனக்கு கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்குப்பா, ஆனா எனக்கு அடிக்கடி நூல் வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நான் என்ன செய்ய? மெலிசான கிளாத், இப்போ இது மாதிரி திக்னஸ் கம்மியா இருக்க கிளாத்தை நான் ஈஸியா ஸ்டிச் பண்ணிடுறேன். இதே ஒரு ஃபோல்டெல்லாம் பண்ணி நான் ஸ்டிச் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இது கட் ஆயிடுது. அப்படி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கீழே ஷட்டிலோட பாயிண்ட் வந்து கொஞ்சம் விலகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு இது இருக்குல்ல, இதை நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த இதை நான் சுத்தம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கையோட அந்த வேலையை இன்னைக்கு நம்ம பண்ணிடுவோம். இந்த இடத்துல பின்னாடி லிஃப்ட் பண்றது இருக்கும், இந்த லிஃப்டர் யூஸ் பண்ணி இதை நான் லிஃப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்திருக்கேன். ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, இந்த இடத்துல இதற்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல அதுக்கடுத்து இந்த இடத்துல இதுக்கு பின்பக்கம் 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 2 ஸ்க்ரூவையும் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுக்கணும், இதை கலட்டணும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். இந்த 2 ஸ்க்ரூவையும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நீங்க கலட்டணும். இத நான் கலட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டைட்டா இருக்கும். நான் அடிக்கடி இந்த மாதிரி லூசுத்தனமான வேலைகள்லாம் செய்வேன், அதனால எனக்கு அது ஈஸியா வந்துருச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கலட்டுறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டைட்டா இருக்கும். இந்த ஸ்க்ரூலாம் தொலைச்சிடக்கூடாது. ஓகேயா? இது இதுக்கு பின்பக்கம் இந்த இடத்துல, இந்த இதுக்கு பின்னாடி உங்களுக்கு கேமரால தெரியல, இந்த இடத்துல பின்னாடியும் இது கூடயே கனெக்ட் ஆன மாதிரியே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதையும் நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணி இதையும் பத்திரமா பக்கத்துல எடுத்து வச்சிருங்க. இந்த 2 ஸ்க்ரூவையும் நான் இப்ப கழட்டிட்டேன். இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டீங்க அப்படின்னா இது தனியா உங்களுக்கு கலண்டு வந்துடும். ஓகே, இதை நான் தனியா கழட்டி இதை தனியா வச்சிருக்கேன். இதெல்லாம் தொடச்சுக்கலாம், அப்புறம் தொடச்சுக்கலாம். இப்போ முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஷட்டில் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது என்னுடைய பாபின் கேஸ். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாபின் கேஸும் கரெக்டா இருக்கணும். மேல் தையல் எனக்கு ஒழுங்கா வரல, கீழ் தையலுக்கு நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன். மேல் தையல் நேத்து தான் ஆயில் போட்டேன், அதனால கையெல்லாம் ஆயிலா வருது. மேல் தையல் எனக்கு கரெக்டா வரல அப்படின்னா நீங்க கீழே பாபினை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்படி நீங்க புடிச்சு இதை நீங்க இழுக்கும் போது கரெக்டான இதுல வரணும். ரொம்ப லூஸா வந்துச்சு அப்படின்னா தையல் வந்து என்ன ஆகும், லூப் அடிக்கும். மேல் தையல் லூப் அடிக்கும். ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா மேல் தையல் ரொம்ப சுருக்கமா வரும். இப்ப நான் காமிச்சல அந்த மாதிரி தான் வரும். ஓகேயா? அதனால இதை நீங்க இழுக்கும் போது கரெக்டா உங்களுக்கு வரணும். ரொம்ப லூஸா வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய குஷி பின் இருக்குல்ல, அதை வச்சு, ஏன்னா இது குட்டி ஸ்க்ரூ டிரைவரா இருக்கும், நான் அந்த குஷி பின்னை தான் யூஸ் பண்ணுவேன். அந்த குட்டி குஷி பின்னை வச்சு இந்த 2 ஸ்க்ரூவை டைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லூஸா நூல் வருது அப்படின்னா அது கரெக்டா கிரிப்பா வந்துடும். இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கும்போது அது லூஸா மாறிடும். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிறத தான் நம்ம ஷட்டில் பாயிண்ட்டை மாத்த போறோம். அது எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிறத மட்டும் நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். இங்க இருந்த பாபினை நம்ம எடுத்தாச்சு. இந்த ஊசி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊசி என்ன ஆகணும் அப்படின்னா கீழே போய் நூலை எடுத்துட்டு வரணும். இந்த ஊசியும் இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான இடம் இருக்குல்ல, இதுவும் எப்படி நமக்கு டச் ஆகுதோ அதை பொறுத்துதான் இப்ப நான் மேல சொன்ன எல்லா இதுவுமே உங்களுக்கு சரியாகும். இது எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது விலகி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தையல் விழுகாது. இதை சரி பண்றதுக்கு இந்த சைடுல ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். இது 1, அதை நீங்க மறுபடியும் சுத்தீங்கன்னா 2வது ஸ்க்ரூ, 3வது ஸ்க்ரூ அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதைத்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியணும் அப்படின்றனால கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபிளாஷும் ஆன் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ என்ன செய்யறேன், இந்த ஷட்டில் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, அதை நான் லூஸ் பண்றேன். ஃபுல்லா நான் ரிமூவ் பண்ணல, அதை லூஸ் பண்றேன். அடுத்து இது 2வது, இதை நான் லூஸ் பண்றேன். ஓகே, இது 3வது, இதையும் நான் லூஸ் பண்றேன். இதை நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இப்போ உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் மேல இருக்கிறத நீங்க பண்ணாதான் மூவ் ஆகுச்சு. இப்போ இது மட்டும் தனியாவே உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ இதுக்கு எப்படி பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நீடில் உள்ள போயிட்டு ஃபுல்லா இப்படி உள்ள போயிட்டு மறுபடியும் மேல வரும் பாத்தீங்களா, இந்த நேரத்துல இது போய் டச் ஆகணும். இது உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியறதுக்காக
நான் இந்த ஃபூட்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். இது கம்பல்சரி ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வீடியோல நான் என்ன சொல்றேன்னு தெளிவா தெரியணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் என்ன செய்றேன், இந்த ஃபூட்டரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியா தெரியும். அதுக்காக இப்ப பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீடில மட்டும் வச்சிருக்கேன். நீடில் உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டு வெளியில லைட்டா வந்தா போதும். இந்த சைடு ஒரு பல்ல மாதிரி ஒன்னு இருக்கும். ஓகேங்களா? நார்மல் நீடில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் நார்மலா நீடில் எடுத்து காட்டுறேன். இது சின்ன மிஷினுக்கான நீடில். இதுல நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்குல்ல, நான் ஹோல்ஸ் சொல்லல, இந்த பள்ளம் மாதிரி இருக்குல்ல, அந்த பள்ளத்துல கரெக்டா இந்த டிப்பு கை வச்சேன் அப்படின்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆயிருது. ஓகேங்களா? அந்த பள்ளத்துல இந்த டிப்பு போய் படணும். அதுதான் கான்செப்ட். படணும் அப்படின்னா டச் ஆகக்கூடாது. ஒரு 1 mm கேப்ல இருக்கணும். அது என்ன 1 mm கேப் அப்படின்னு நான் சொல்றேன். நல்லா பாத்துக்கோங்க. இந்த பள்ளம், இந்த பள்ளம், இந்த பள்ளம். ஓகேங்களா? இந்த பள்ளத்துல கரெக்டா எக்ஸாக்டா இந்த பள்ளத்துல உங்களுக்கு இந்தனுடைய டிப்பு போய் ஒரு 1 mm கேப்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் நீடில மட்டும் ஃபர்ஸ்ட் பண்றேன். நீடில் உள்ள விட்டாச்சு. வெளியில வரணும். லைட்டா மேல எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இத லைட்டா இங்க கொண்டு போய்க்கோங்க. ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கணும்? 1 mm கேப் இருக்கணும். அது என்ன 1 mm கேப்? 1 mm கேப் அப்படின்றது இது உள்ள போயிட்டு நல்லா பாத்துக்கோங்க. நீடில உள்ள நல்லா விட்டுட்டு இப்போ வெளியில வர்ற இந்த இடத்துல உள்ள விட்டு லைட்டா மேல எடுத்துட்டு இந்த ஷர்ட்ல நான் இப்படி இது பண்றேன். இப்போ இத தொட்ட மாதிரி இருக்கு. இத லைட்டா உள்ள கொண்டு போயிருங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல லைட்டா உள்ள கொண்டு போனா போதும். ஒரு பேப்பர் வச்சோம் அப்படின்னா அந்த பேப்பருக்கான இடம் தான் 1 mm கேப். இது இப்படி உள்ள முன்னாடியும் வரக்கூடாது, அடுத்தும் போக கூடாது. லைட்டா இத தொட்ட மாதிரி இந்த இதுக்கும் சென்டரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 mm கேப் இருக்கணும். இவ்வளவுதான். இட்ஸ் ஓகேயா? இப்படி நீங்க வச்சுட்டு இந்த நீடிலுக்கும் இதுக்கும் நடுவுல ஒரு 1 mm கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை நான் ஃபுல்லா டைட் பண்ண போறேன். இப்படி கீழே அந்த இதை நீங்க பிடிச்சுக்கோங்க. இதுதான் பாயிண்ட். பிடிச்சிட்டு ஒவ்வொரு ஸ்க்ரூவா நம்ம டைட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். ஓகேயா? இப்போ ஷர்ட்ல கையை கீழே வச்சு இது பண்ணக்கூடாது. மேல இருக்க நீடில எடுங்க. எந்த இடத்துலயும் அது இடிக்காம இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதா நம்ம டைட் பண்றோம். ஓகேயா? இது மூணாவது. டைட் பண்ணிட்டு மேல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இந்த இடத்த நம்ம டைட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மேல நம்ம எடுத்தோம்ல அது எல்லாம் ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இது மாதிரி வச்சு இந்த இடத்துலயும் நான் ஸ்க்ரூ போட போறேன். அதுக்கடுத்து இதை இதுல மாட்ட போறேன். அதுக்கடுத்து இந்த இடத்துலயும் நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நமக்கு ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலா இதை வச்சு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ணிடுங்க. இது ஃபுல்லா முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்டிச் போடலாம். கீழே பாபின் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேயா? இப்போ எனக்கு தையல் கரெக்டா விழுந்திருக்கு. இப்போ இத என்னால எவ்வளவு தூரம் மடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தடிமனா இருக்கும்போது அந்த கிளாத்ல அதை ஸ்டிச் பண்ணதான்னு தெரியணும்ல. முக்கியமா நம்ம ஏதாச்சும் கொக்கி பட்டி அந்த மாதிரி பண்ணும்போது அதை எடுத்துட்டு வந்துடக்கூடாது. ஓகே? நூல் எனக்கு எந்த இடத்துலயும் கட் ஆகல. ஸ்டிச்சஸ் எனக்கு கரெக்டா வந்திருக்கு. இப்போ என்னுடைய பாயிண்ட் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே ஷேர் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.